நல்லோர் இணக்கம் நாளும் குழந்தை எதிர்க்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்று கமல் வாங்கிய 51,000 மூட்டை தவேக விஜய் அவர்கள் வாங்குவாரா என்ற தலைப்பிலே ஒரு அரசியல் பதிவை பார்ப்போம். இணைந்திருப்போம் எதிர்க்கட்சியுடன். நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, மக்கள் நீதிமன்ற தலைவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் நேற்று ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இது எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டாகி இருக்குதுங்க. நேற்றைக்கு முழுவதும் ட்ரெண்டாகி இருந்தது. மக்கள் அனைவரும் பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையிலே கமல் கோயம்புத்தூரில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே கோவை தெற்கத்திலே போட்டுட்டு 51,000 சில்லறை ஓட்டுகள் வாங்கி 2ஆம் இடத்தை பெற்றார். இது அனைவருக்கும் தெரியும். மேலும் 2-3 சுற்றுலிங்க கமல் முன்னணியில் போயிட்டு இருந்தார். முன்னாடி கோவை தெற்கு தொகுதியில் வானதி பின்னாக்கி 2ஆவது இடம் தான் போயிட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு 6 வாக்கு சுற்று எண்ணும்போது கமல் பின்தங்கி விட்டார். ஏன்னா கமலுக்கு தனியாக செல்வாக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னு யாருமே பொதுமக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 1,500 ஓட்டு வித்தியாசத்தை தனது எம்எல்ஏ பதவியை இழந்தார். அவர் வெற்றி பெற்றிருந்தால் அரசியலுக்கு 4% ஓட்டுகள் மக்கள் நீதி மையம் 4% ஓட்டு வாங்குச்சுங்க. 2-3 தேர்தலில் அவர்கள் தனியாக அவர் அப்படியே இயக்கத்தை நடத்தியிருந்தால் கண்டிப்பாக ஒரு 10% ஓட்டை கண்டிப்பாக தாண்டியிருப்பார். இந்த நிலையில் அவர் கட்சியை திமுகவுடன் இணைத்து கொண்டு ராஜ்யசபா வாங்கி நேற்று வரலாறு படைத்த ஆண்டவர் என்று சோசியல் மீடியாக்குள் நெட்டிசன்கள் கமலை கிண்டல் பண்ணுறாருங்க. கிண்டல் பண்ணாலுமே ஆண்டவர் அவர்கள் ராஜ்யசபா நேற்று பொறுப்பேற்றது அனைவராலும் ஏற்கப்பட்டு பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையிலே வருகின்ற 2026 தேர்தலிலே தவேக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்துள்ளார். இது கமல் வாங்கிய 51,000 ஓட்டை விஜய் அவர்கள் வாங்குவாராம். கண்டிப்பாக 10% ஓட்டு தான் விஜய்க்கு இருக்கும் என்று எதிர்கட்சி நாங்கள் முடிவென்றிருந்தோம். இந்த நிலையில் அவருக்கு கண்டிப்பாக 20% வாக்குகள் பக்கமாக உழுவதற்கு தற்போது அரசியல் நிகழ்வுகள் காட்டுகின்றன. கண்டிப்பாக 20% ஓட்டு வாங்குவாருங்க. அதுவும் இல்லாமல் அவர்